ஹாய் ஒருவன் 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு லாஸ்ட் டே நைட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, இப்போ நீ ஆரம்பித்தா கூட கண்டிப்பாக சொல்கிறேன், நெடுவினா சிறுவினா குருவினா 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே படித்து 85க்கு மேலே எடுக்கலாங்கிறத நான் சொல்லுவேன். 100க்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கள் மட்டும் இல்லைன்னா 90 தான். சரியா? இப்போது 8 × 3 24 3 8 மார்க். நாட்டு வளம் கண்டிப்பாக இது பார்த்துரு. காற்று மாசுபடுதல், இடைவன் புலவர் இடைக்காட்டணும், 3மே படிக்க முடியல. அட்லீஸ்ட் ரொம்ப முடியலன்னா இயல் 1 இயல் 2 இந்த ரெண்டு நெடுவினா படிச்சுக்கோ. துணைப்பாடத்தில் அன்னமையா கற்கை நன்றே போதும். புயலே ஒரு துணி முடிஞ்சால் பாரு, இல்லைனா இது 2 பாரு, 1 எழுதிடலாம், இதுலேயும் 1 எழுதிடலாம். அப்புறம் கட்டுரை சான்றோர் வளர்த்த தமிழ் கன்ஃபார்மாக படித்தே ஆகணும். பேஜ் நம்பர் 18 இருக்குது, படித்தே ஆகும். ஸோ 3 8 மார்க் எழுதிடலாம். வெறும் 5 கொஸ்டின் தான், வெறும் 5 கொஸ்டின் தான். ஓகே, படித்தா எழுதிடலாம். குருவினா ஃபஸ்ட்டு இயலில் இந்த 4 பார்த்துரு. 1 2 4 5. இயல் 2ல் நமக்கு இதெல்லாம் குருவினா. ஓகேவா? நீ ஒரு 3 இயலில் படிச்சுக்கோ. ஏன் நான் படிக்க சொல்கிறேன்னா, ஏன்னா இங்கே 3 மார்க்குன்னு சொல்லிட்டு நம்ம 3 × 2 6 செக்ஷனில் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் வரனால சொல்லியிருக்கேன், ஒரு 3 இயலில் படித்தா போதும். ஸோ 1 2 3 3 இயல். சார் ரொம்ப முடியல சார் அப்படின்னா 2 இயல். ஆனால் அந்த 3 இயல் படித்தா நல்லது, அவ்வளோ. 4வது இயல் வேணும்னா படித்தா போதும், இல்லைனா வேண்டாம். ஓகே, அடுத்தது சிறுவினா. ஃபஸ்ட் இயலில் 3மே படிச்சிருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது சிறுவினாவில் உயிர்கள் உருவாகி வகுப்பறையில் ஆசிரியர், இது 2மே படிச்சு. வகுப்பறையில் ஆசிரியர் 3 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது, தனியாக. இதில் இன்மையில் விருந்தோம்பல் மட்டும் படி. வைத்தியநாதபுரி முருகன் முடிஞ்சா படி, இல்லைனா இன்மையில் விருந்தோம்பல் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் படி. இயல் 3ல் சிறுவினால் அவ்வளோதான். இயல் 4 விட்டுரு, வேறு எதுவும் வேண்டாம். இந்த ஏதேனும் 2 வலுவமேதிகள் மட்டும் 3 மார்க்கில் முடிஞ்சால் படி. தனியாக 3 மார்க் கேட்பாங்க, அதுக்கு முடிஞ்சால் படி. இப்போ நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அதை பண்ணு. மீதி எல்லாமே படிக்காது. ஓகே, அடுத்தது 5 மார்க்கு நோட் பண்ணிக்க. 5 மார்க்கில் 5 5 மார்க் எழுதணும். இது மட்டும் எது வேணாலும் கேட்கலாம். அதுக்கு இயல் 3ல் நெடுவினா 1 கேட்கலாம். இயல் 2ல் ஃபஸ்ட்டு காற்று மாசுபடுதலை கேட்கலாம். இயல் 3ல் 2வது சிறுவினா கேட்கலாம். இயல் 4ல் ஃபஸ்ட்டு சிறுவினா கேட்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீ ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் படிக்காத, மீதி 3 படிக்க ட்ரை பண்ண. இது நான் நெடுவினாலே சிறுவினாலே கொடுத்துருக்குறேன். சரியா? இல்லைனா நாட்டு வளமே நமக்கு 5 மார்க்கை கேட்க வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி. இது வேண்டாம். சரியா? அடுத்த மொழிபெயர்ப்பு ஃபஸ்ட்டு 2 இயலில் முடிஞ்சால் பாரு, இல்லைனா பேஜ் நம்பர் 20 பேஜ் நம்பர் 19 இன்சொல் தீய சொல், பள்ளியின் நான் வீட்டிலையும் நான், இது 2ல் ஏதோ ஒன்று கண்டிப்பாக வந்துடும். 2 5 மார்க் ஆச்சா? காட்சி கண்டு கவிஞரை நான் தரேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். காமன் PDF அதை வச்சு எழுதிடு. படிவம் எந்த காட்சி கண்டு கவிஞர் வந்தாலும் எழுது. படிவம் 3 படிவம் தான் இருக்குது, பேஜ் நம்பரில் கொடுத்துருக்கேன். இந்த 3 படிவமும் ஃபார்மேட் பார்த்து ஒரு 5 மார்க்கு. கடிதம் மரம் இயற்கை வரம் உணவு விடுதி, உணவு கெட்டு போச்சு, பேஜ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 1 2 3 4 5 இந்த 5 5 மார்க் எழுதிடலாம். ஓகேவா? இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அடுத்தது மனனம். அன்னை மொழியே 8 லைனுமே ஃபுல்லாக படிச்சிரு. காசி காண்டம் முடிச்சிரு, போதும். இது 2 போதும், வேறு எதுவுமே நான் சொல்ல. திருக்குறளை எல்லாமே படிச்சிரு. கட்டாயமாக ஒரு 3 மார்க் 2 மார்க் கம்பல்சரி எழுதிடலாம். பயிற்சியில் நோட் பண்ணிக்க. பகுப்பு உறுப்புக்குன்னு முடிஞ்சால் படிச்சிரு. பிழை திருத்தி கண்டிப்பாக 3 மார்க் கேட்குறேன், 2 மார்க் கேட்குறாங்க. கூட்டு பெயர்கள், வினைமுற்று வினையிலும் பேர், சொற்களை இணைத்து, இது 4மே நீங்கள் பார்த்துருங்க. ஓகே, அடுத்தது பேஜ் நம்பர் 13 இரு சொற்களை ஒரே தொடர்மைக்கு கண்டிப்பாக கேட்பாங்க, இது வேண்டாம். பழமொழி நிறைவு செய்க கண்டிப்பாக கேட்பாங்க, பேஜ் நம்பர் 63. பேஜ் நம்பர் 83 தொடரில் உள்ள எழுவாய் செழுமையாக்க கண்டிப்பாக கேட்பாங்க, பேஜ் நம்பர் 91. அது வேண்டாம். கலைச்சொற்கள் பார்த்துக்கோ, எல்லா எல்லையும் கலைச்சொற்கள் பார்த்துக்கோ. சரியா? கலைச்சொல் எல்லா எல்லையும் பார்க்கணும். ஸோ அப்போது உனக்கு நெடுவினா ஒரு 5 படித்தா போதும். சிறுவினா வெறும் ஒரு 5 6 எண்ணம் படித்தா போதும். குருவினா ஃபஸ்ட்டு 3 இயலில் போதும். அதுக்கப்புறம் மனனம் அன்னை மொழி காசி காண்டம், அன்னை மொழியை படித்தாலே பெட்டர். ஓகேவா? ஸோ 5 மார்க்ஸும் நான் எந்த பேஜில் என்ன வருங்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ கோ த்ரூ பண்ணு. முடிஞ்ச அளவுக்கு நான் கொஸ்டின் பேப்பரோடு பேசுகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் தான் வரும்.